ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விக்னேஷ் ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, மித் பஸ்டிங் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம் பிளாக்ஸ் ஃபுட்ஸில். நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலான்னு இருக்கேங்க நான் ஸ்கைலேண்ட்ஸே. ஆனால் நான் போடலான்னு இருக்கேங்க நான் ஸ்கைலேண்ட்ஸை. ஏன்னு சொல்லுங்களேன், நீங்கள் எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்களே. ஸோ இப்போ வேர்ல்பூலில் அதுக்கப்புறமா அண்டர் வாட்டர் சிட்டிக்கு வந்தோடனே இந்த பக்கம் வந்தோடனே உங்களுக்கு வாட்டர் குங்ஃபு ஓகேவா, இங்கே தான் வாட்டர் குங்ஃபு வாங்குறது. ஸோ சில பேருக்கு தெரியானா இங்கே நீங்கள் இதை பார்த்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இவன் 750,000 கேட்குறான். ஸோ நாட் அன் ஆஃப் மணி நான். ஸோ எனக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியல. நான் இப்போ நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போகலாம் கைஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஐலாண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஐலாண்டு. நான் ஹோம் பாயிண்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். மெரைன் ஸ்டார்டருக்கு இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த இதில் இந்த கரெக்டாக இந்த டவருக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டவருக்குள்ளே போங்க. நான் மற்ற டவருக்குள்ளெல்லாம் போயிருக்கேன். ஆனால் இந்த டவருக்குள்ளே இப்போ தான் ஒரு வீடியோவே பார்த்தேன். அதில் தான் இந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கே தெரியாது கைஸ். அதுக்கப்புறம் தான் நான் எல்லா டவருக்கும் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த டவருக்கு மட்டும் போல் இப்போ அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகும். ஸோ இங்கே ஒரு லூஸ் இருப்பான். ஏன் லூஸுன்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்களேன், இப்போ ஸ்பீக் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே டியூடு நான் 100K ஒன்று வாங்கினேன், அது 50K நான் விற்கிறேன்னு சொல்லுவான். இந்த டே மற்றவங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியுமா? 100K வாங்கினதை 150K விற்பாங்க. இவன் என்னன்னா, இப்போ நீ தாண்டா மனுஷன் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறான் பார்த்தீங்களா. ஸோ அதை ஃப்ரீயாக கொடுக்கல, 50K ஓகேவா, 50% ஆஃப்னு சொன்ன மாதிரி போட்டு வச்சுருக்கான். இவனை கடையாக நடத்துகிறான். போடாங்கிட்டு ஒரு இதை தூக்கிட்டு இங்கே அண்டர் கிரவுண்டில் ஒளிஞ்சிட்டு இருக்கான். யார் கடைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறான். எனக்கே தெரியல. நானே இங்கே அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். மெரைன் ஃபோர்ட்ரஸ் நீங்களே அந்த வீடியோ போய் பாருங்க கைஸ். முதல்ல இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவுக்கு போங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, அந்த வல்கேனோ இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ வினய் ப்ரோ கேட்குறாரு. ஸோ செந்தில் ப்ரோ, ஐயோ எனக்கு வினய் ப்ரோனே வருது கைஸ் ஓகேவா. நீங்கள் முதல் வினயன்னு சொன்னீங்களே, அதனால எனக்கு வினயனே வருது. ஓகே ப்ரோ. ஸோ ட்ராகோ வெட்டி நான் கரெக்டாக வரேன். நான் கரெக்டாக ஆன்லைனில் வந்தோடனே நீங்கள் அப்படியே ஆன்லைன்லேருந்து போயிடுறீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் சில டைம் உங்களை நான் இன்வைட் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் எதுவுமே இது பண்ணதே இல்லைன்னு. ஆமாம், இல்லை. ஸோ இப்போ அங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் உங்களுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் செந்தூர் நான் எப்படி சொல்கிறது, கொலை பண்ணிட்டாரு. அதாவது புத்தாவானாரா. ஸோ நான் புத்தாவானோடனே நான் செத்துட்டேன் ஓகேவா. அதனால திரும்பி இங்கேருந்து வர வேண்டியதாக போச்சு. ஸோ அப்புறம் இங்கே இங்கே வச்சுக்கோங்களேன், ஏதோ வினய் ப்ரோ கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடம் தாங்க. ஸோ லிவிங் ஸ்கெலிட்டன். இவனே ஒரு ஸ்கெலிட்டனா, இவன் எப்படி வாழ்கிறான்னு கேட்கேன். ஏங்க இவன் ஸ்கெலிட்டன் இருக்குங்க இல்லைங்க. ஸோ சோல் கேனு 750,000. அதே வாட்டர் குங்ஃபு, அதுக்கு நீங்கள் வாட்டர் குங்ஃபுவே வாங்கிக்கலாம். ஸோ வினய் ப்ரோ அவரோட இந்த கேப்பா அதை மாற்றிக்கிட்டே இருக்காரு. இதை சொல்கிறாரு, ஐ எம் யூஸிங் கோம்பேட். என்ன ப்ரோ சொல்கிற, கோம்பேட் யூஸ் பண்ணுறியா? என்ன ப்ரோ வாட்டர் குங்ஃபுன்னு சொல்கிறேன், எப்படி திரும்பி கோம்பேட் யூஸ் பண்ணுறாரு? ஓகே, நெக்ஸ்ட் டெசர்ட்டு. ஸோ டெசர்ட்டுக்கு இங்கே செஸ்ட் இருக்கும். அதை தள்ளிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ உள்ளே போங்க. ஸோ பிரமிடு கிட்ட தான். ஸோ உள்ளே போனோடனே டடா ஹசான்னு வந்துடும். முதல்ல நீங்கள் சேபர் கொஸ்ட் முடிக்கலைன்னா உங்களுக்கு யூஆர் நாட் ரெடின்னு சொல்லி போக வச்சிடும். இப்போ சேபர் தானே பெரியவன் ஸ்வார்டு, அதனால இவன் ஸ்வார்ட்ஸ்மேன், அதாவது ஸ்வார்ட்ஸ்மேன் ஹேட்டை கொடுத்துரும். இருங்க போட்டு காமிக்கிறேன். ஓகே, இங்கே போய்ங்க, இப்படி தான் இருக்கும் ஸ்வார்ட்ஸ்மேன் ஹேட்டு. ஹேட் ரெகுலர்லி ஓன் பை. ஓகே கைஸ், போட்டு பார்ப்போம். எங்கே நானே என்னோடய அவதார்லேயே நான் போட்டு வச்சுருக்கேங்க. நான் அவதார்லேயே போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஹேட்டு. அதாவது இந்த ஐட்டமு, இந்த ஹேட் ஐட்டம். அதனால் இந்த பிளாக்ஸ் ஃபுட்குள்ளே வர வேண்டியது வரல. ஸோ உசாப்ஸ் அது ஒன் பீஸில் வர கேரக்டருங்க. அது எனக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்லிங் ஷாட் மேனு வேறு கண்ணுவேன். ஸோ இன்னொருத்தர் நம்ம தான் போட்டிருந்தானா, அவனை சாவடிச்சேன்னா எனக்கு கிடச்சிருச்சுங்க. நான் ஒரு மிஷினில் இருந்தேன். 10 பேரை கொலை பண்ணால் கில்லர் அப்படின்னு டைட்டில் கொடுப்பான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா, நான் ஏய் எனக்கு என்ன டைட்டில் இது பண்ணாலும் இந்த டைட்டில் தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தான் 10 தடவை செத்தேன், நான் மற்ற 10 பேரை கொல்லாமல். ஸோ இங்கே பாருங்க கைஸ், எனக்கு செம்ம லக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ஃப்ரூட் ஸ்பான் ஆகுது கைஸ். இது இந்த மாதிரிலாம் ஸ்பான் ஆகும். ஸோ ஃப்ரூட் நோட்டிஃபையரே இல்லாமல் இப்போ கொஞ்சம் நாளாகவே ரொம்ப அதிகமாக கிடச்சிட்ருக்கு. நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன். ஸோ பயங்கரமான டார்க் ஃப்ரூட்டு. இது சூப்பராக செகண்ட் சீக்கு யூஸ் ஆகும் கைஸ். ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோடு நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோடு வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சும் இருக்கலாம். ஸோ வந்து அதை காமிக்க போகிறேன். ஸோ அது வந்து இப்போ வருது கைஸ். இதுக்குள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஸோ வந்து 20 லைக்ஸ் வந்தோடனே நான் வந்து இந்த இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன், வாட்டர் குங்ஃபு வாங்குறதுக்கு. அதாவது வாட்டர் குங்ஃபு வாங்குறோமா இல்லை இந்த சோல் கேன் வாங்குறோமான்னு நீங்களே வந்து ஓட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாட்டர் குங்ஃபு வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதான் அந்த கோடு. கிட் கேமிங்னு போடுங்க. அது வந்து பிரபல யூடியூபரு, அது என்னது பிளாக்ஸ் ஃபுட்ஸ் யூடியூபரு. அதாவது நம்மள மாதிரி இல்லை, நான் கிடையாது. நான் எல்லாத்தையும் கலந்து தானே போடுறேன். எங்கள் கைஸ் ஓகே, கிட் கேமிங் ரெடீம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். என்னங்க ஆல்ரெடி ஓகே, ஆமாம் நான் இப்போ தான் ரெடீம் பண்ணேன். அது கூட தெரியல. 2XP கோடு கிடைக்குங்க உங்களுக்கு. 2XP கோடு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இது வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.